அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி மாத பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் மாதங்களில் 2வது மாதமான வைகாசி மாதம் மே மாதம் 14ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. இந்த காலகட்டத்தில் மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது? அவர்களுக்கு இந்த மாதம் சாதகமான நிலைகளை உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா? பாதகமான விளைவுகளை தவிர்க்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் செய்கைகளால் இருந்து வந்த மன வருத்தம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் விலகும் அப்படின்னு கூட சொல்லலாம். நீண்ட நாள் இழுபறியாக இருந்து வந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்துடும். மனதிற்கு இதமான காரியங்கள் தொடங்குங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த பின்தங்கிய நிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிடும். எதிர்பார்த்த ஆர்டர்களும் வந்து சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம். வியாபார போட்டிகள், தடை தாமதங்கள் இது அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிச்சிடும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமாக செயல்பட்டு மேல் அதிகாரிகளின் பாராட்டுக்களை பெறுவாங்க. பிடித்தமான இடத்திற்கு வேலை மாற்றம் உண்டாக பெறும். சக ஊழியர்கள் நட்புடன் பழகுவாங்க. குடும்பத்தில் அமைதி குறைவது போல தோன்றும். இருப்பினும் குடும்பத்தில் பெரிதளவில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி சகோதரர்கள் வழியில் ஏதாவது பிரச்சனை தலை தூக்கலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருப்பது அவசியமாகிறது. பிள்ளைகள் மூலமாக பெருமை உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. விருப்பமான நபரை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையில் அன்பு அதிகரித்து காணப்படும் அப்படின்னு நான் சொல்லணும். பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் பேச்சுக்களை குறைத்து கொண்டு செயலில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். கோபத்தை குறைப்பதும் நல்லது. கலைத்துறையினருக்கு சகஜ நிலை காணப்படலாம். நண்பர்கள் மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரும். சக கலைஞர்களுடன் இருந்து வந்த இடைவெளி குறைய ஆரம்பிக்கும். ஆன்மீக பயணம் செல்லக்கூடிய நிலையும் உங்களுக்கு உருவாகலாம். ஆலோசனைகள் கேட்டு மற்றவர்கள் உங்களை நாடி வருவார்கள். உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த உதவிகளும் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும். கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலன்களை தரும். மற்றவர்களை அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அனைத்து வகைகள்லையுமே நல்லதே நடைபெறுங்க. அனுகூலமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பணவரத்து சற்று அதிகரித்து காணப்படும். மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு கல்வியில் முன்னேற்றம் காண்பாங்க. எதிர்ப்புகளும் விலக ஆரம்பிக்கும். இந்த காலகட்டத்தில் பொருள் சேர்க்கை உருவாக பெறும். அதே போல வாகன யோகமும் உண்டாக பெறும். விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க. புதிய தொடர்புகள் ஏற்படலாம். அதனால் மனம் மகிழும்படியான சம்பவங்களும் உங்களுக்கு நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்குங்க. முன்னேற்றம் காணப்படக்கூடிய வகையில் உங்களுடைய தொழிலும் வியாபாரமும் அமையப்பெற போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். தொழில் விரிவாக்கத்திற்கான பண உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை சற்று குறைவாகவும் இருக்கலாம். ஆனால் மாத பிற்பகுதி அப்படின்னு வரும் பொழுது கொஞ்சம் வேலை சுமை அதிகமாகத்தாங்க இருக்கும். முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். கடினமாக காரியங்களையும் திறமையாக செய்து முடித்து பாராட்டையும் சலுகைகளையும் பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும்.
அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும். குடும்பத்தினருக்காக பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். வாழ்க்கையில் புதிய முன்னேற்றம் ஏற்படும். புதிய தொடர்புகள் மூலமாக லாபம் உண்டாக பெறும். மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகளும் நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதே மாதிரி அனைத்து விஷயத்திலையுமே முடிஞ்ச வரைக்கும் திட்டமிட்டு செயலாற்றினீங்க அப்படின்னா அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிவதில் எந்தவித ஐயப்பாடும் கிடையாதுங்க. அதே சமயம் பணியிடம் அப்படின்னு வரும் பொழுது நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள பாருங்கள். அப்போ தான் பல விஷயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அனுகூல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைவரிடத்துலையுமே கூடுமான வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்கள். அதிலையும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புதிய நபர்களிடத்தில் எச்சரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவைங்க. இந்த காலத்தில் பணவரத்து அப்படிங்கிறது ஓரளவிற்கு உங்களை திருப்திப்படுத்துகிற வகையில் இருக்க பெறும். வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க பாருங்க. வீண் அலைச்சலை குறைத்து கொண்டு வேலைகளில் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. பெரியோர்களின் உதவியும் தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறுவீங்க. மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உண்டாக பெறும். துணிச்சலுடன் எந்த காரியத்திலையுமே ஈடுபட்டு சாதகமாக செய்து முடிச்சிடுவீங்க. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் நிம்மதியும் சுகமும் அதிகரித்து காணப்படும். புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டியும் வரலாம். பணவரத்து திருப்திகரமாகவும் இருக்கும். பல வகைகளிலையும் பிறர் உதவி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதே மாதிரி புத்தி சாதுரியமும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். யாருக்குமே வாக்குறுதிகள் கொடுக்கறத இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது. தொழில் வியாபாரம் நிதானமாக தாங்க நடக்கும். இந்த காலகட்டத்தில் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா விதமான காரியங்களும் சாதகமான பலன்களை தரும். பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்கும். பக்தியில் நாட்டம் அதிகரித்து காணப்படும். பணவரத்து அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அகலும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரப்பெறும். உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீங்க. கொடுத்து வாக்கு காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகவே முடியும் அப்படின்னு நான் சொல்லணும். அதே சமயம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி திருப்தி நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம். பணவரவு நீங்கள் எதிர்பார்த்தபடியே வந்து சேரும். பயணங்கள் செல்ல நேரிடலாம். வாக்கு வன்மைகளால் எடுத்த காரியத்தை சிறப்பாகவே செய்து முடிச்சிடுவீங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் அனைத்துமே விலகும். பணியாட்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும். சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்பு சற்று அதிகரிக்கும். எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது அவசியமாகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் ஏற்படும். குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் செயல்படுவாங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க பெறும். குழந்தைகள் உங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு மகிழ்ச்சி தர வகையில் இருக்குங்க. இந்த காலகட்டம் சாமர்த்தியமான பேச்சின் மூலமாக எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிச்சிடுவீங்க. தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறும். எதிர்பார்த்த லாபமும் உங்களுக்கு வந்து சேரும். தொழில் போட்டிகள் நீங்க பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வாக்கு வன்மையால் காரிய வெற்றி பெறுவாங்க. குடும்பத்தில் வீண் விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிச்சிடும். பணவரத்து அதிகரிக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்ற முயற்சி பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்த ஒரு காரியத்தை செய்து முடித்து விடுவீங்க. அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய வேலைகள் திருப்திகரமாக நடந்து முடியும். அதே சமயம் தொழில் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களும் தீரப்பெறும். வியாபார இருந்த பண பிரச்சனையும் குறையும். தொழில் விரிவாக்கம் பற்றிய சிந்தனையும் அதிகரித்து காணப்படும். உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல இருந்த பிரச்சனையும் குறையுங்க. குடும்பத்தில் அமைதி உண்டாகும். சுப காரிய நிகழ்ச்சிகளும் நடைபெறும். திருமண காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே சமயம்
இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலமும் சீரடையும். உங்களுக்குரிய பரிகாரம்: பெருமாளை தீபமேற்றி வணங்கி வர எதிர்பார்த்த காரிய அனுகூலம் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகளும் தீரப்பெறும். அதே போல நீங்கள் தினமும் ஆதிபராசக்திக்கு வேப்பிலை மாலை அணிவித்து தீபமேற்றி வணங்க போட்டிகள் விலகும், மன தைரியம் அதிகரித்து காணப்படும்.